மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. சபரிமலையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கேரளாவில் பந்தட மன்னரால் கட்டப்பட்டதாக கூறப்படும் சபரிமலை ஐயப்பன் கோவில் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் திறக்கப்பட்டு 5 நாட்கள் மட்டும் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் கார்த்திகை மாதம் மற்றும் அதை ஒட்டிய மண்டல காலத்தில் மட்டும் 43 நாட்களுக்கு கோவில் நடை திறந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் காலை 4 மணிக்கு தொடங்கி காலை 11 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 10 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். கூட்ட நெரிசல் இருந்தால் இரவு 11 மணி வரை கூட நடை திறந்திருக்கும். கார்த்திகை முதல் நாளில் மாலை அணியும் பக்தர்கள் 41 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிப்பது வழக்கம். கன்னிசாமிகளும் 41 நாள் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும். விரதம் கடைபிடித்து நல்ல முறை செல்வர்கள் அவர்களுக்கு மேலும் மேலும் செல்வங்கள் பெறும், கல்வி பெறுவோம், தொழில் வேலைவாய்ப்பு எல்லாம் கிட்டும். சுமார் 50 வருஷத்துக்கு மேலே ஐப்பொங்கல் போய்கிட்டு இருக்கேன். கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டுருவேன். காலையிலையும் மாலையிலையும் விரதமாக இருந்து குளிச்சிடணும். ஆரம்பத்தில் பெருவழி எனப்படும் 47 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் நடந்து சென்ற நிலையில் காலப்போக்கில் பம்பா வரை வாகனங்கள் இயக்கப்பட்டு 5 கிலோமீட்டர் தூரம் சென்று சிறுவழி பாதை வழியாக சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மண்டல காலத்தில் காலை 9 மணி வரை நெய் அபிஷேகமும், அதைத் தொடர்ந்து புஷ்பாஞ்சலியும், மாலையில் தீபாராதனையும் நடத்தப்படுகிறது. மண்டல பூஜைகளை ஒட்டி இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படும் நடையில் முதலில் தேவசம் போர்டு அதிகாரிகள், காவலர்கள் தரிசனம் செய்து பின்னர் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். முதல் நாளில் கோவில் தந்திரி, கண்டரரு, ராஜிவரு மற்றும் மேல் சாந்தி ஆகியோர் நடையை திறந்து சாமிக்கு பூஜைகள் செய்வர். பெருவழி பாதையில் செல்லும் பக்தர்கள் எரிமேலி வரை வாகனங்களில் சென்று அங்குள்ள பாபர் மசூதியில் வழிபட்டு பின்னர் தங்கள் நடைப்பயணத்தை தொடங்குவர். பக்தர்கள் வசதிக்காக தமிழ்நாட்டில் இருந்து பம்பா வரை பேருந்துகளும் கேரள அரசு பேருந்துகளையும் ஏற்பாடு செய்துள்ளன. மண்டல பூஜை வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற்று அன்று நடை அடைக்கப்படும். பின்னர் மீண்டும் 30ஆம் தேதி மாலை மகர விளக்கு பூஜைக்காக ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படும். ஜனவரி 14ஆம் தேதி மகர விளக்கு தரிசனம் நடைபெறும். அன்றைய தினம் கோவிலுக்கு எதிரே உள்ள பொன்னம்பல மேட்டில் ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு ஐயப்பன் காட்சியளிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த ஆண்டு முதல் முறையாக பக்தர்கள் தங்க சிறப்பு இடங்களும் பக்தர்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக சென்னை சென்ட்ரலில் இருந்து கொல்லம் வரை வரும் 19ஆம் தேதி தொடங்கி வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.